சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க எங்கள் அம்மா வீட்டு மாடியில் இப்போ தான் வந்து குடி வந்திருக்காங்க. Hi friends, welcome to vismayakudil. தெரியும் பாப்பா, இது அதில் எடுத்து சொல்லிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணி இல்லைன்னா ஒரு 6:30 மணி இருக்கும். யார் தூங்க போகிறா? சரி, இன்னைக்கு வந்து விஸ்மயா தூங்க போகிறாளாம். இன்னைக்கு வந்து நான் சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருந்தேன். பகலில் வந்து எடுத்து வச்சிருந்தேன். சரி, ஓகே, சமையல் பண்ணுவேன். குட்டிம்மா ப்ளீஸ்டா, நான் சொல்கிறேன். இது வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் அம்மா சொல்கிறேன். இப்போ அம்மா பேசிக்கிறேன், சரியா? ப்ளீஸ்டா. பாப்பாவை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வந்து எல்லாருமே பேசுறது வந்து நான் சொல்றது அவங்களுக்கு வந்து புரியாம போயிடுது. என்ன நினைச்சேன், ஓகே, இன்னைக்கு வந்து இந்த vlogல இந்த டைம்ல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலேருந்து அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வத்தல் வடகம்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து லேப்டாப் சார்ஜர் கொண்டுட்டு வராததுனால அதெல்லாம் வந்து எனக்கு எடிட் பண்ண முடியல. ஸோ மொபைலில் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. எனக்கு 2 நாள் மட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க எங்கள் அம்மா வீட்டு மாடியில் இப்போ தான் வந்து குடி வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து 2 நாள் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்கிட்டேருந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க எனக்கு. சார்ஜர் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு vlogல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சார்ஜர் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் இன்னும் வந்து சார்ஜருக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இதுக்காக ரொம்ப நம்ம வந்து அலையவும் கூடாது, வெளியில் போய் அலையக்கூடாது. ஸோ நிறைய கால் பண்ணி கேட்டேன். எல்லாருமே வந்து இப்போ பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நேச்சுரல் ஹேர் டை அதை பற்றி அந்த வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க மறக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. அப்பாவை தான் வந்து டெமோக்கு வச்சுருந்தேன். ஸோ வீடியோ வந்து நல்லா நம்பி தாராளமாக பார்த்துட்டு நம்ம செய்யலாமா வேண்டாமா அந்த டிசிஷன்லாம் நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ என்னோட மாடல் இன்னைக்கு வந்து அப்பா தான். அப்புறம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு காலையில் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் வந்து நான் வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு க்ரீன் ஜூஸ் வந்து குடிப்போம். இந்த க்ரீன் ஜூஸில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம், ஹேர் ஃபாலிங் இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நான் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இந்த ஜூஸ் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து எப்படி எல்லாமே வந்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். காலையில் அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் வந்து காஃபியோ டீயோ எதுவுமே குடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நான் ஒரு சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து நான் புதுசாக நானாக கண்டுபிடிச்சி சொன்னது கிடையாது. அந்த காலத்தில் நம்மளோட தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து சொன்னது தான் நாங்கள் வந்து இப்போ செஞ்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் எப்போதுமே செஞ்சால் நல்லது தான். ஆனால் வந்து நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இதெல்லாம் செய்யாமல் இருந்தோம். இப்போ வந்து நமக்கு டைம் அப்படிங்கிறது வந்து கையில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் கொல்லை பக்கம் போயிட்டு கொஞ்சம் வேப்ப இலை மாவில 2மே வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பறிச்சாங்க.
வேப்பிலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும், எல்லா ஊர்லேயுமே வந்து வேப்பிலை கிடைக்கும். மாவிலை கிடைக்கலன்னா கூட வேப்பிலை மட்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேப்பிலை அந்த மாவிலை இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ரீசனுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகிற தண்ணி, ஏன்னா இது வந்து நாங்கள்லாம் குளித்து முடிச்சாச்சு, குட்டி பாப்பா இருக்கால அவள் குளிக்க போகிற தண்ணியில் வந்து வேப்பிலையும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு அதில் தான் வந்து அவளை குளிக்க ஊற்ற போகிறோம். ஏன்னா அது வந்து ஒரு சூப்பரான கிருமி நாசினியாக இந்த தண்ணி வந்து வேலை செய்யும். ஸோ ஸ்கின்னுக்கோ இல்லை மற்ற எந்த வைரஸுமே வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அந்த ரீசனுக்காக இந்த தண்ணி வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு வந்து உடனே வேணும், டைம் கிடைக்கல, இது வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக வந்து நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிது, வீக்கெண்ட்லலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறப்ப கூட வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்னில் வந்து ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸ் வந்து எதுவுமே வராது. ஸோ அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வாசல்லையும் வச்சிடுறோம். ஏன்னா வெளியில் நாங்கள் மேக்ஸிமம் வந்து போகிறது கிடையாது. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை போனால் கூட ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பால் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு காய் வாங்கணும்னா நம்ம வாசலுக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொருளையும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக, இப்போ ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரோம்னா அந்த பால் பாக்கெட்டில் இந்த தண்ணியை வச்சு தெளிச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியாலே வந்து நாங்கள் நல்லா கையெல்லாம் தேய்ச்சி கழுவிடுறோம். எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வேப்பிலை அந்த மஞ்சள் ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த நில வாசல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயும் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து இதை மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு இருக்கோம். ரீசன் வந்து 2 நாளில் வந்து வாடி போயிடுது. மேலே தூக்கி கட்டாமல் ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையும் சரி மாவிலை தோரணமும் நம்மளோட நெத்தியில் படுற ஹைட்டுக்கு வந்து நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து அவங்க வீட்டில எல்லாம் பார்ப்பீங்க. காரணம் வந்து எந்த ஒரு கிருமியுமே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து காரணங்கள் இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நாங்கள் கட்டி வச்சுட்ருக்கோம். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் வந்தவங்க தான் இது கட்டணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி நல்ல மஞ்சளில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறோம். தேய்ச்சி எடுத்துட்டு வாசல் நம்மளோட நிலவாசல் இருக்குல்ல அதோட 2 சைடுமே நாங்கள் வச்சிடுறோம். வாரத்துக்கு 3 நாள் கபசுர குடிநீர்னு ஒன்று இருக்குது. அது கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சூப்பரான கிருமி நாசினி. அதுவும் வந்து இப்போ குடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து இப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கிது, நம்ம போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட கையில் வந்து டைம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த டேவே வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இன்றைக்கி நம்ம தண்டமாக உட்காந்துருந்தோமே அப்படியெல்லாம் தோணாமல் கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து டிவியில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அது ஏங்கிறது மட்டும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால சொல்கிறேன், தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எதுக்கு அப்படின்னா அந்த வைரஸ் வந்து இங்கேயே ஸ்டே ஆகி நல்லா வளர்ந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால அடிக்கடி நல்லா இஞ்சி போட்டால் இஞ்சி சுக்குமல்லி காஃபி வந்து நிறைய குடிச்சிங்கன்னா நம்ம ஹீட்டான குடிக்க அது வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆசிட்டில் பட்டு அது செத்து போயிடும். அதுக்காக தான் வந்து தண்ணி குடிங்க, நிறைய வந்து ஹீட்டாக குடிங்க, சுக்குமல்லி காஃபி குடிங்க, அப்புறம் ரசம் குடிங்க. அந்த மிளகு காரத்தன்மை இருக்கிற பொருள் எல்லாம் வந்து நல்லா குடிக்க சொல்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் காமிச்சல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை இல்லைன்னா 3 தடவை கூட ஏதாவது ஒரு சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸ் குடிக்கலாம், ஆரஞ்சு வந்து நம்ம சாப்பிடலாம், சாத்துக்குடி வந்து ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் இஞ்சி டீ போட்டு குடிக்கிறது. வேறு வந்து நான் ஒரு கஷாயம் இப்போ வந்து சொல்லியிருந்தேன்ல, அந்த கஷாயம் வந்து நம்ம குடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய வந்து நான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் நமக்கு டைம் இருக்கிறதுனால நீங்களுமே ட்ரை பண்ணலாம். நிறைய எலுமிச்சம்பழம்லாம் போட்டு நல்ல ஜூஸ்லாம் குடிங்க. அடுத்தது வந்து ஒரு 11 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். நான் இந்த ரிங் ஏன் காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து வாட்டர்மெலன் நீல வாக்கில் வந்து கட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நிறைய ஜூஸ்லாம் வெளியில் வரும், நிறைய சீட் இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இப்படி குறுக்க கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நம்ம அதை லைட்டாக கத்தி வச்சுட்டு அதுலேயே வந்து பீஸ் போட்டோன்னா அப்படியே நம்ம அந்த சைடில் இருக்கிற தோலை தூக்கினோடனே அந்த பீசஸ்லாம் அழகாக விழுந்துடுது. அது அந்த கிளிப்பிங் எங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டயத்தில் எல்லாருமே வாங்குவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு தர்பூசணி வந்து சாப்பிட்டுட்டு அக்கா பொண்ணு இருக்காள், அவள் வந்து ஏபிசிடியில் வத்தல் வேணும்னு கேட்டிருந்தாலாம். இன்னொன்று வந்து இடியாப்பா வத்தல், முறுக்கு வத்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கொஞ்சம் வீடியோக்காக நாங்கள் போட்டிருந்தோம். அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வந்து கையில் புழிஞ்சு கொடுத்தாங்க. ABCDO அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். எங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது. பட் குழந்தைங்க ஆசைப்பட்டுட்டாங்க. அவங்க வந்து அதை பொறிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நல்ல ஒரு வாட்டர்மெலன் குடிச்சிட்டு வந்து இந்த வெயிலில் வந்து போட்டது கொஞ்சம் கூட டயர்டே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி இன்னும் கூட கொஞ்சம் மாவு பிசைஞ்சிருக்கலாமே, போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க நன்னாரி ஜூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நாங்கள் வாங்கி அம்மா வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து கடையிலலாம் போய் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால அம்மா வந்து அதை கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால அதையும் வந்து நான் ஜூஸாக ரெடி பண்ணி அதை ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுவும் வந்து எடிட்டிங்காக தான் வெயிட் பண்ணுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சிருந்தாலே நம்ம மிளகு பொடி செஞ்சு வச்சுக்கலாம், பருப்பு பொடி செஞ்சு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு மிளகு ரசம் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு காய்கறி கிடைக்கிறது தான் வந்து கஷ்டமா இருக்கு. வெங்காயமும் வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போகிறது கிடையாது. அது வந்து 102 நாள் 120 நாள் கிட்ட வந்து அது நல்லாவே இருக்கும். நம்ம கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல போட்டு வச்சோம்னா. அப்புறம் தக்காளி நம்ம ஒரு 2 கிலோ ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டோம்னாலே அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே வரும். ஸோ இது ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம மிளகு பொடி இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து கண்டினியூவா வந்து நம்மளால கட்டி சாதமும் சாப்பிட முடியாது. காய்கறி இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தட்டுப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகு பொடி எல்லாம் செய்யறோம். நம்ம சேனல்ல வந்து பருப்பு பொடி கூட இருக்கு. அதோட லிங்க் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு அந்த பருப்பு பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தையும் போட்டு கிளறி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தட்டுப்பாடுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம கொண்டுட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து டைம் போகல அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளோட பழைய ஆல்பம் எல்லாம் கூட எடுத்து பார்க்கலாம். நான் வந்து அதில் சில ஆல்பம்லாம் வந்து என்னோடய மாமியார் வீட்டில் லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அது வந்து நான் போகிறப்ப உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ அம்மா வீட்டில் நான் சின்ன வயசில் இருந்தது, அக்கா இருந்தது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் செல்லு அரிச்சு போச்சு. அவ்வளோ பழசு இல்லை, கொஞ்சம் மேலே போட்டிருந்துருக்காங்க. அந்த கபோர்டில் லைட்டாக தண்ணி இருந்திருக்கு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ஆல்பம் காமிக்கல. எங்கள் வீட்டு கிரகப்பிரவேச வீடியோ, ஃபோட்டோ, அப்புறம் என்னோடய கொழுந்தனாரோட கல்யாணம், இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப அது உங்களுக்கு ஷூட் பண்ணி அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் இல்லை ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கு இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, என்னோடய பாப்பா நான் 10th படிக்கிறப்பெல்லாம் செம காமெடியாக இருந்தேன். பட் அதையே அவள் கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது. அதில் ஹஸ்பண்டே வந்து அப்பா இது நீயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ ஒல்லியா நெடுன்னு இருந்தேன்னா. ஸோ அதை வந்து பாப்பாவே அழகாக சூப்பராக கண்டுபிடிச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் பழாப்பழம் வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது. பட் ஆனால் அது பறிக்கிறப்பெல்லாம் நான் இருக்க முடியறதே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நான் இருந்தப்போ ஒரு பழாப்பழம் வந்து காய்ச்சிருந்தது. அந்த பழாப்பழம் வந்து உங்களுக்கு எப்படி பழுத்துருச்சு, நல்லா உங்களுக்கு உள்ள பழம் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியணும்னா அந்த முட்டு இருக்குல்ல, அந்த முள்ளாக இருக்குல்ல, அந்த முள்ளாக இருக்கிறது வந்து நல்லா நவுந்து போயிடுமா. நெருக்கமாக முள்ளாக இல்லாமல் கொஞ்சம் நவுந்து போயிடுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பழம் இருந்தது. ஸோ இந்த தடவை எடுத்து நல்ல தேனில் வந்து அதை டிப் பண்ணி ஆசை தீர சூப்பராக சாப்பிட போகிறேன். யாராவது நீங்கள் பழாப்பழத்தை அப்படி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 3 நாள் வெயிலில் இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெட்டணும். பால் வடியுது பார்த்தீங்களா, இந்த பாலை மட்டும் ஒரு இலையில வச்சு வடிய வச்சுடுவாங்க. 3 நாள் வந்து வெயிலே இருக்கும். அதுக்கப்புறமா வெட்டினா தான் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே அதோட முள் வந்து நவுந்து இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இங்கே பானை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி வச்சு நாங்கள் இப்போ குடிக்கிறோம். அதுவும் வந்து உடம்புக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது தான். இந்த தண்ணி பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேத்தான் கொட்டை, நன்னாரி வேர், அப்புறம் வந்து வெட்டி வேர்,
அப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு தண்ணி. இது வந்து முத நாள் நைட்டே இந்த பானை ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் அந்த பொருள் எல்லாமே அதில் வந்து கிடக்கணும். நன்னாரி வேர் கூட போடுறப்ப ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மறுநாள்லாம் குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இந்த மாதிரி கொஞ்சம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த டைம் மட்டும்தான் குடிக்கணும்னு இல்லாமல் நம்ம லைஃப் லாங்கே அதை கண்டினியூ பண்ணலாம். சம்மரில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வின்டரில் வந்து அதை குடிக்க முடியாது, பயங்கரமான சில்லுன்னு இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் காப்பரில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவினிங் வந்து வீட்டில் இருப்பாங்களே எல்லோரும். ஸோ ஒரு குழிப்பணியாரம் வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். அதில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் வந்து போட்டுட்டேன். ஒரு 2 வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 வந்து வாழைப்பழம் வந்து போட்டுட்டு இந்த மிக்சிலே அதை 2த்தையுமே நல்லா அடிச்சுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வந்து அந்த பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு டக்குன்னு இட்லி மாவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதை அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அப்புறமா கூட இதெல்லாம் அந்த அடித்ததுக்கு அப்புறமா கூட தனியாக கூட நுணுக்கி போட்டு இதில் கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம சுடணும். அது 2ம் நல்லா சேரணும். அதுக்காக வந்து இதை நல்லா கலக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து ஆப்ப சோடா வந்து நான் போட்டுக்கிறேன். ஆப்ப சோடாவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா சுட்டோம்னா நல்லாயிருக்கும். பணியாரம் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த வாழைப்பழத்தில் வந்து ஒரு இனிப்பு புளிப்பு கலந்தா மாதிரி இருக்கும்ல அது, அப்புறம் வெல்லத்தில் உள்ள இனிப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு நான் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குழிப்பணியார கல்லை வச்சுட்டு அதில் நல்லா கீ வேணுன்னா நீங்கள் கீ வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் வேணும்னாலும் அது போட்டுக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அதை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழிப்பணியாரம். உங்களுக்கு வரலை, நீங்கள் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நார்மலான கல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை ஊற்றுங்க, அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். சூப்பராக வந்து குழிப்பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் காரம் கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் வந்து நீங்கள் வாழைப்பழம் வந்து சேர்க்காம ஜஸ்ட்டு நம்ம வெங்காயம், கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டி கூட நம்ம அதே மாதிரி ஆப்ப சோடா சேர்த்து செய்யலாம். இதுக்கு அப்புறம் வரப்போகிற கிளிப் வந்து நான் மறுநாள் வந்து ஒரு கேக் வந்து செஞ்சுருந்தேன், வீட் கேக்கு. அந்த கேக்கோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை கூட ட்ரை பண்ணிவிட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.